ஹாய்! தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வேலைலேருந்து கிளம்பும்போதே உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாருங்க. எனக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது என்ன கிஃப்ட்டுன்ட்டு. நான் வீடியோ எடுக்க ரெடி ஆகிட்டேங்க. என்ன கிஃப்ட்டுன்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேங்க. அது என்னன்னே எனக்கும் தெரியல. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஹாப்பிங்க. எதுக்கு இந்த கிஃப்ட்டுன்னு கேட்டால், "நீ 100 சப்ஸ்கிரைப் எடுத்தல்ல, அதனால உனக்கு இது கிஃப்ட்டு" அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு அதுவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்றைக்குமே ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட். அவர் 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாருங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு அவர் வாங்கிட்டு வந்த முல்லைப்பூ கிஃப்ட்டு. எந்த ஒய்ஃப்னாலும் மை ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுக்கறது ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் அவர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது ரொம்ப விரும்பினேன். எனக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்டாக அதுதான் எனக்கு தோணுச்சு. இனிமேல் வீடியோ எடுக்க கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. நான் இதில் யூஸ் பண்ணி வீடியோ எடுப்பேன். ஓகே, தேங்க்ஸ் மை ஹஸ்பண்ட். இதெல்லாம் திரும்பி எடுத்து வச்சுட்டு, "வா வெளியே போகலாம்" அப்படின்னு சொன்னாருங்க. நாங்கள் திருவள்ளூரில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது. சரி வாங்கலான்னு போனோம். இது நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடைங்க. இங்கே எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அமௌண்ட்டும் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். எல்லாமே கம்மி ரேட்டில் நம்ம வாங்குகிற ரேட்டில் கம்மியாக கொடுப்பாங்க. இங்கே எப்போவுமே காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்குது இந்த கடை. போய் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் அடுக்கிட்டேங்க. ஸோ இந்த காய்கறிலாம் எவ்வளோ பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த காய்கறிலாம் எவ்வளோ ரேட்டாக இருக்குன்ட்டு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். அப்படியே வர வழியில் நித்திய மல்லிகைப்பூ விற்றுட்ருந்தாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ. அதை வாங்கிட்டு வந்து நைட்டெல்லாம் உட்காந்து பாதி பூ மாலை மாதிரி கட்டினேங்க. அதுக்கு மேலே என்னால் முடியல. மார்னிங் பாதி பூ கட்டிக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. நாளைக்கு மாலை கட்டுற வீடியோ நான் இந்த சேனலில் ஏகே வில்லேஜ் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.